வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அக்ரி மாதவன், விஆர்எம் ஐஏஎஸ் அகாடமி பெரம்பலூர். நண்பர்களே, நம்ம நீட்டில் பயாலஜி சப்ஜெக்டில் நம்ம பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் சம்மந்தமாக டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்ருக்கோம். பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் சாப்டரில் நம்ம கொஸ்டின் வித் டீட்டெயில் ஆன்சரோடு நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் தொடர்ச்சியாக நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மொதல் கொஸ்டின், செக்ஸ் ஃபேக்டர் இன் பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய செக்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ரெப்ளிகான். அதுதான் நம்ம செக்ஸ் ஃபேக்டர்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, செக்ஸ் ஃபேக்டர் அல்லது எஃப் ஃபேக்டர் இன் பாக்டீரியா ரிசல்ட்ஸ் இன் ஹை ஃப்ரீக்வன்சி கான்ஜுகேஷன். ஓகே, இட் அலோஸ் பாக்டீரியா டு ப்ரொடியூஸ் செக்ஸ் பைலஸ் ஃபார் இட் இஸ் நெசசரி ஃபார் கான்ஜுகேஷன். ஓகே, அதனால் செக்ஸ் ஃபேக்டருங்கிற பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய செக்ஸ் ஃபேக்டருங்கிறது நம்ம எஃப் ரெப்ளிகான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸில் என்ன இருக்கும்? அது என்ன மாலிகூல் இருக்கும்? டிஎன்ஏ இருக்குமா, ஆர்என்ஏ இருக்குமா, இல்லை போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ இருக்குமா, இல்லை புரோட்டீன் நியூக்ளிக் ஆசிட் தான் இருக்குமா அப்படின்னா அதுக்கான ஆன்சர் ஆர்என்ஏ. இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் பார்த்திங்கன்னா அதில் 3 டைப் ஆஃப் வைரஸ் இருக்குது. ஒன்று இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் ஏ, இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் பி, இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் சி. ஆக மொத்தம் மூணு விதமான வைரஸு அதில் இருக்குது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், இன் பாக்டீரியல் குரோமோசோம் த நியூக்ளிக் ஆசிட் பாலிமர்ஸ். பாக்டீரியல் குரோமோசோமில் நியூக்ளிக் ஆசிட் பாலிமர்ஸுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் லீனியர் டிஎன்ஏ மாலிகுலா அல்ல சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுலா அல்லது 2 டைப்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏவா அல்லது டிஎன்ஏ லீனியர் ஆர்என்ஏ மாலிகுலா அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கான ஆன்சர் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுல். ஓகேவா? அதாவது பெரும்பாலும் பாக்டீரியல் குரோமோசோம்ஸ் இட்ஸ் கம்ப்ரைஸ் ஆஃப் சர்க்குலர் டிஎன்ஏ தான். பெரும்பாலுமே பாக்டீரியல் குரோமோசோம்ஸ் சர்க்குலர் டிஎன்ஏ தான் இருக்கும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்டர்ஃபெரான்ஸ்னால் என்ன? இன்டர்ஃபெரான்ஸுங்கிறது நீங்கள் இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. இன்டர்ஃபெரான்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபெரான்ஸ் ஆர் வைரஸ் இன்டியூஸ்டு புரோட்டீன் ப்ரொடியூஸ்டு பை செல்ஸ் இன்ஃபெக்டட் வித் வைரஸ். எந்த செல்ஸு வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய ப்ரோட்டீன்ஸை தான் நம்ம இன்டர்ஃபெரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இன்டர்ஃபெரான்ஸ் ஆர் ஆன்டிவைரல் ப்ரோட்டீன்ஸ். அதனால தான் நம்ம தே ஆர் ஆன்டிவைரல் இன் ஆக்ஷன், ஆன்டிவைரல் ப்ரோட்டீன்ஸு சொல்கிறோம். இன்டர்ஃபெரான்ஸை ஆன்டிவைரல் ப்ரோட்டீன்ஸுன்னு நாம் சொல்கிறோம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ட்ரூ அபவுட் லிச்சன்ஸ். லிச்சன்ஸுக்கான இதில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் ஒன்று சம்பந்தமே இல்லாமல் ஒன்று இருக்குது. அது என்ன? தேர் பாடி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் போத் ஆல்கல் அண்ட் ஃபங்கல் செல்ஸ். லிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் அதோடைய பாடி போத் ஆல்கல் அண்ட் ஃபங்கல் செல்ஸால் அமைக்கப்பட்டிருக்கும். சம் ஃபார்ம் ஃபுட் ஃபார் ரீஇண்டீஸ் இன் ஆர்க்டிக் ரீஜன். சம் ஸ்பீசிஸ் கேன் பி யூஸ்ட் அஸ் பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ். தே க்ரோ வெரி ஃபாஸ்ட் அட் த ரேட் ஆஃப் about 2 centimeter per year. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம லிக்கன்ஸ்னாவே ஆல்கல் ஃபங்கல் இருக்கும், அதை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். இதில் ஆர்டிக் ரீஜனில் இருக்குதா இல்லை பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸா அப்படிங்கிறதுலாம் நமக்கு இது வரைக்கும் நம்ம எந்த இடத்துல கிராஸ் பண்ணலை. அப்போ என்னவா இருக்கலாம் ஆன்சர் அப்படின்னா, லிக்கன்ஸ் ஆர் காம்போசிட் டியூவல் ஆர்கனிசம். ஓகேவா? காம்போசிட் டியூவல் ஆர்கனிசம் ஃபார்ம்டு பை த அசோசியேஷன் பிட்வீன் ஏ ஃபங்கஸ் அண்ட் ஏ ஃபோட்டோசிந்தட்டிக் சிம்பியான். அந்த ஃபங்கஸை பொறுத்த வரைக்கும், லிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் த பல்க் ஆஃப் லிக்கன் பாடி இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் ஃபங்கஸ். ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? குட். இதுக்கான ஆன்சர் டி. இதுக்கான ஆன்சர் டி. ஓகேவா? ரைட். அடுத்து மைக்ரோரைசா. நம்ம ஏற்கனவே மைக்ரோரைசா பற்றி பார்த்தோம். மைக்ரோரைசாங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். ஓகேவா? சரி, எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். நேற்று மைக்ரோரைசா பற்றி நம்ம பார்த்தோம். வெசிகுலார், அர்பெசிகுலார் மைக்ரோரைசை சொன்னா? குட். மைக்ரோரைசா இஸ் ஏ சிம்பியாட்டிக் அசோசியேஷன் ஆஃப் பிளான்ட் ரூட்ஸ் அண்ட் சர்டன் ஃபங்கை, அண்ட் அசோசியேஷன் ஆஃப் ஆல்கே வித் ஃபங்கை, ஏ ஃபங்கஸ் parasitizing root system of higher plants, and association of rhizobium with roots of leguminous plants. அப்போ என்ன ஆன்சர்? குட். சிம்பயாட்டிக் அசோசியேஷன் ஆஃப் பிளான்ட் ரூட்ஸ் அண்டு சர்டன் ஃபங்கை. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? புரியுதா? ரைட். அப்போ என்னென்னா
மைக்ரோரைஸை பொறுத்த வரைக்கும் இட் ஹேஸ் ஒரு சிம்பியாட்டிக் அசோசியேஷன் வித் ஆல்கே வித் ஃபங்கை. இட் இஸ் ரெஃபர் டு என்னது லிக்கன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜென்ரலாகவே நம்ம லிக்கன்ஸ் வந்து ஆல்கே ஃபங்கை இருக்கும் இல்லையா, அந்த ஒரு காம்பினேஷனை நம்ம லிக்கன்ஸ்னு சொல்கிறோம். இது இட் ஹேஸ் சிம்பியாட்டிக் அசோசியேஷன் ஆஃப் ரைசோபியம் வித் ரூட்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ஸ். இட் இஸ் ரெஃபர் டு ஆஸ் சிம்பியாசிஸ். மைக்ரோரைஸாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எ சிம்பியாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஃபங்கை அண்ட் ரூட் ஆஃப் ஹையர் பிளான்ஸ். ஓகேவா, மைக்ரோரைஸாங்கிறது சிம்பியாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஃபங்கை அண்டு ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஹெரிடிட்டரி மெட்டீரியல் ப்ரெசன்ட் இன் த பாக்டீரியம் எஸ்செர்சியா கோலை. எஸ்செர்சியா கோலையில் இருக்கக்கூடிய ஹெரிடிட்டரி மெட்டீரியலை என்னன்னு சொல்கிறோம்? அது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா, டிஆக்சிரிபோஸ் சுகரா, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா? ஓகேவா, என்னது? குட். அதாவது இதை பொறுத்த வரைக்கும் ஹெரிடிட்டரி மெட்டீரியல் பாக்டீரியல் எஸ்செர்சியா கோலையில் இருக்கக்கூடிய ஹெரிடிட்டரி மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா அது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ஓகேவா, ரைட். அடுத்த கொஸ்டின் த பிளாஸ்மிட்ஸ் ப்ரெசன்ட் இன் த பாக்டீரியல் செல்ஸ் ஆர். பாக்டீரியல் செல்லில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட்ஸ் எது? பாக்டீரியல் செல்ஸில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட்ஸ் எது அப்படின்னா எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ. அதுக்கான ஆன்சர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ. எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ அதுதான் அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியல் குரோமோசோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன ஆன்சர் புரியுதுங்களா? எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ. அடுத்த கொஸ்டின் 52வது கொஸ்டின் பார்ப்போம். which one of the following statement about viruses is correct? கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஸ்டேட்மெண்ட்டில் வைரஸ் பற்றியான ஒரு ஸ்டேட்மெண்ட் எது சரி? ஓகேவா, எது சரிங்கிறத நாம் பார்க்கணும். வைரஸஸ் possesses their own metabolic system. Viruses contain either DNA or RNA. Viruses are facultative parasite. Viruses are readily killed by antibiotics. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆன்சர் வைரஸ் பொறுத்த வரைக்கும் இட் கண்டைன் என்னதுங்க? எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. இதுதான் இதுக்கான சரியான ஆன்சர். பெரும்பாலும் வைரஸஸ் ஹேவிங் ஆர்என்ஏ அஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ரெட்ரோ வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெரும்பாலும் வைரஸ் என்ன இருக்கும்? டிஎன்ஏவும் இருக்கும், ஆர்என்ஏவும் இருக்கும். ஓகேவா, அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மோஸ்ட் ஆஃப் த லிக்கன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப். பெரும்பாலும் லிக்கன்ஸு எதை தான் வச்சுருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கிரீன் ஆல்கே அண்டு பெசிடியோமைசீட்ஸ், ப்ளூ கிரீன் ஆல்கே அண்டு அஸ்கோமைசீட்ஸ், ரெட் ஆல்கே அண்டு அஸ்கோமைசீட்ஸ், ப்ரௌன் ஆல்கே அண்டு அஸ்கோமைசீட்ஸ். என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா பெரும்பாலும் ப்ளூ கிரீன் ஆல்கே அண்டு அஸ்கோமைசீட்ஸ் தான் வச்சுருக்கோம். ஓகேவா, பெரும்பாலும் ப்ளூ கிரீன் ஆல்கே அண்டு அஸ்கோமைசீட்ஸை வச்சுருக்கோம். என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிக்கன்ஸ் இருக்கு இல்லையா, லிக்கன் ஃபங்கஸ், இது வந்து பெரும்பாலும் இட் இஸ் டிப்பிக்கலி எ மெம்பர் ஆஃப் அஸ்கோமைட்ஸ். ஓகே, அஸ்கோமைட்ஸுங்கிறதுல இந்த லிக்கன்ஸுங்கிறது ஒரு டிப்பிக்கல் மெம்பர். ஓகே, த ஆல்கல் ஆர் சைனோபாக்டீரியல் செல்ஸ் ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக். பெரும்பாலும் இருக்கக்கூடிய இந்த ஆல்கையில் இருக்கக்கூடிய அந்த சைனோபாக்டீரியல் செல்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்கும், ஃபங்கஸ் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்காது. அப்போ ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய அந்த சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். ஓகேவா, அதனால தான் இந்த லிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேருமே போத்து ப்ளூ கிரீன் ஆல்கே அண்டு அஸ்கோமைட்ஸும் ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 பாக்டீரியா ஃபவுண்ட் டு பி வெரி யூஸ்ஃபுல் இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அதாவது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பற்றி உங்களுக்கு தெரியும். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் ஒரு 2 பாக்டீரியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்டீரியா. அது எது? எசெர்சியா அண்டு அக்ரோபாக்டீரியம், நைட்ரோபாக்டர் அண்டு அசோட்டோபாக்டர், ரைசோபியம் அண்டு டிப்ளோகாக்கஸ், நைட்ரோசோமோனாஸ் அண்டு கிளபசில்லா. இதில் எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசெர்சியா அண்டு அக்ரோபாக்டீரியம். இது 2 தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் ரொம்ப முக்கியமாக இருக்குது.
அதாவது எசர்சியாவும் இந்த அக்ரோபாக்டீரியமும் ரெண்டும் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ப்ராசஸில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நைட்ரோபாக்டர் இருக்கு இல்லையா, நைட்ரோபாக்டர் வந்து நைட்ரஜனை நைட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். நைட்ரோபாக்டர் இருக்கு இல்லையா, அது ஒரு பாக்டீரியா. இது வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபிக்சேஷன் டைமில் நைட்ரேட்டாக மாற்றி கொடுக்கும். ஆனால் அதே வேளையில் அசோடோபாக்டருங்கிறது அது வந்து ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. அசோடோபாக்டர் வந்து ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாவாக இருக்குது. அதுவே நைட்ரோசோமோனாஸாக இருந்தால் இட் கன்வெர்ட்ஸ் அம்மோனியா டு நைட்ரேட். நைட்ரோசோமோனாஸ் என்ன பண்ணும்னா அந்த அம்மோனியாவை நைட்ரேட்டை வந்து அம்மோனியாவை வந்து நைட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் நைட்ரோசோமோனாஸ். அதே ரைசோபியமாக இருக்குதுன்னு வச்சிங்களேன், இது வந்து சிம்பியாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். அதனால தான் இந்த எசர்சியா அண்ட் அக்ரோபாக்டீரியா ரெண்டையுமே நம்ம வந்து ஜென்ரலாகவே பாக்டீரியா வந்து நம்ம ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் நாம் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், த மெயின் ரோல் ஆஃப் பாக்டீரியா இந்த கார்பன் சைக்கிள். கார்பன் சைக்கிளில் மெயின் ரோல், பாக்டீரியாவோட மெயின் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோசிந்தசிஸ், கீமோசிந்தசிஸ், டைஜஷன் ஆர் பிரேக் டவுன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அசிமிலேஷன் ஆஃப் நைட்ரோஜனஸ் காம்பவுண்ட்ஸ். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அதாவது பாக்டீரியாவுடைய மெயின் ரோல் இன் கார்பன் சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய மெயின் ரோல் வந்து தட் மீன்ஸு டைஜஷன் ஆர் பிரேக் டவுன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். பாக்டீரியாவோட மெயின் ரோல் என்ன? டைஜஷன் ஆர் பிரேக் டவுன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பிரேக் டவுன் பண்ணி அதாவது காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்டை சிம்பிள் ஆர்கானிக் காம்பவுண்டாக மாற்றி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறது தான் அதோடைய வேலை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், எ ஃபியூ ஆர்கனிசம்ஸ் ஆர் known to grow and multiply at temperatures of 100 to 105 degree centigrade. They belong to. சில பாக்டீரியா தான், சில ஆர்கனிசம் தான் 100லேருந்து 105 டிகிரிக்கு மேலேயும் வளரக்கூடிய தன்மை கொண்டது. அது எந்த விதமான பாக்டீரியா? மெரைன் ஆர்கிபாக்டீரியாவா, தெர்மோஃபைலிக் சல்ஃபர் பாக்டீரியாவா, ஹாட் ஸ்ப்ரிங் ப்ளூ கிரீன் ஆல்கேவா, அதாவது தட் மீன்ஸ் சைனோபாக்டீரியாவா, இல்லை தெர்மோஃபைலிக் சபியேரியல் ஃபங்கையா? இதில் எது ஆன்சர் அப்படின்னா ஆர்கிபாக்டீரியாவை தான் நம்ம சொல்கிறோம். அதாவது தட் மீன்ஸ் மெரைன் ஆர்கிபாக்டீரியா இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம இதுக்கான ஆன்சராக சொல்கிறோம். எப்படின்னா, இந்த மெரைன் ஆர்கிபாக்டீரியாவில் விச் கேன் டாலரேட் ஹை டெம்பரேச்சர், மெரைனில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கிபாக்டீரியா வந்து அதிகப்படியான வெப்பநிலையை தாங்கி வளரக்கூடியது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் பாக்டீரியம் டு அனதர் இந்த டிரான்ஸ்டக்ஷன் ப்ராசஸ் இஸ் த்ரூ. இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, பாக்டீரியத்தில் ஒன் பாக்டீரியா இன்னொரு பாக்டீரியாவுக்கு போகுது இல்லையா, இந்த ப்ராசஸ் எதன் வழியாக நடக்குது? கான்ஜுகேஷனா, பாக்டீரியா பேஜஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் த டோனார் பாக்டீரியல் ஸ்ட்ரெயினா, அனதர் பாக்டீரியமா, ஃபிசிக்கல் கான்டாக்ட் பிட்வீன் டோனார் அண்டு ரிசிப்பியண்டா? என்ன கேள்வி, என்ன ஆன்சர் புரியுதா? திரும்பி சொல்லட்டுமா கேள்வியை? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் பாக்டீரியா டு அனதர். ஒரு பாக்டீரியாவிலேருந்து இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இன்னொன்றுக்கு எப்படி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாக்டீரியா பேஜஸ் ரிலீஸ் ஃப்ரம் த டோனார் பாக்டீரியல் ஸ்ட்ரைன். இதுதான் அதுக்கான ஆன்சர். என்ன ஆன்சர்? பாக்டீரியா பேஜஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் த டோனார் பாக்டீரியல் ஸ்ட்ரெயின், அதுலேருந்து தான் போகுது. தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் பாக்டீரியம் டு அனதர் பை ஃபிசிக்கல் கான்டாக்ட். ஓகேவா? இஸ் கால்ட் கான்ஜுகேஷன். ஃபிசிக்கல் கான்டாக்ட், ஒன்றோட ஒன்று தொடர்பு, அப்படி இருந்தால் தான் அது ரெண்டும் அது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு போகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பக்சீனியா ஃபார்ம்ஸ். பக்சீனியா எதை உருவாக்குறது? யுரிடியா அண்ட் ஏசியா ஆன் வீட் லீவ்ஸ், யுரிடியா அண்ட் டீலியா ஆன் வீட் லீவ்ஸ். இதெல்லாம் வேறு என்னங்க? யுரிடியா, ஆசியா, டிரிடியா, டீலியா இதெல்லாம் வந்து ஸ்போர்ஸுங்க. இந்த பக்சீனிங்கிற அந்த ஃபங்கஸ் வந்து வளர்வதற்கான ஸ்போர்ஸ் வழியாக தான் அது வளரும். அடுத்து யுரிடியா, ஆசியா அண்டு பார்பரி லீவ்ஸு, யுரிடியா அண்டு பக்சீனியா ஆன் பார்பரி லீவ்ஸ். இந்த பக்சீனியா எதை உருவாக்குகிறது, எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யுரிடியா அண்டு டீலியா ஆன் வீட் லீவ்ஸ். யுரிடியா அண்ட் டீலியா ஆன் வீட் லீவ்ஸ். ஓகேவா? புரியுதுங்களா? அதாவது பக்சீனியா எதை உருவாக்குது அப்படின்னா யுரிடியா அண்டு டீலியா ஆன் வீட் லீவ்ஸ். பெரும்பாலும்
பக்சீனியா தான் என்னென்னா பிளாக் ரஸ்ட்டு, அதான் வீட்டுங்கிறது கோதுமையில் வரக்கூடிய பிளாக் ரஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டிசீஸை உருவாக்கக்கூடிய காரணி காசல் ஆர்கானிசம் பக்சீனியா. பெரும்பாலும் இட் கம்ப்ளீட்ஸ் அதோடைய லைஃப் சைக்கிள் முழுக்கவே இந்த வீட்டில் தான் பண்ணும். வீட்லேயும் அண்டு பார்பரியிலையும் தான் அது லைஃப் சைக்கிள் ஃபுல்லாகவே அதில் தான் இருக்கும். ஓகேவா? பெரும்பாலும் இது வந்து எதை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா யூரோடோஸ்போர்ஸும் டீலியோஸ்போர்ஸை வச்சு தான் அதோடைய மல்டிப்ளிகேஷன் நடக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் மைக்ரோ ஆர்கானிசம் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் சிட்ரிக் ஆசிட் இன் இண்டஸ்ட்ரீஸ்? தொழிற்சாலைகளில் சிட்ரிக் ஆசிடை உருவாக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெனிசிலியம் சிட்ரினம், அஸ்பர்ஜில்லஸ் நைகர், ரைசோஃபஸ் நைக்ரிகன்ஸ், லாக்டோபேசிலஸ் பல்காரிஸ். இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அஸ்பர்ஜில்லஸ் நைஜர். இதுக்கு எதை பயன்படுத்துகிறாங்கன்னா அஸ்பர்ஜில்லஸ் நைஜரை தான் பயன்படுத்துகிறாங்க. என்ன அஸ்பர்ஜில்லஸ் நைஜரில் என்ன ஸ்பெஷாலிட்டி? அஸ்பர்ஜில்லஸ் நைஜர்ஸ் பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் இட் இஸ் எ ஜீனியா பிக் ஆஃப் கிங்டம் ஃபங்கை. பெரிய ஃபங்கஸ் வேர்ல்டு இருக்கு இல்லையா, கிளாசிஃபிகேஷனில் ஃபங்கஸ் வேர்ல்டு சொல்கிறோம் இல்லையா, ஃபங்கஸ் கிங்டம் சொல்கிறியா, அதில் ஒரு முக்கியமான ஒரு இது. த மெயின் சோர்ஸ் ஆஃப் கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சிட்ரிக் ஆசிட் இஸ் த ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் சுகர் வித் அஸ்பர்ஜில்லஸ் நைகர். சர்க்கரையை வந்து அஸ்பர்ஜில்லஸ் நைகரோட ஃபெர்மெண்டேஷன் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன கிடைக்குது? சிட்ரிக் ஆசிட்டே கிடைக்குது. ஓகேவா? இதுதான் அதுக்கான ஆன்சர். ஓகேவா? அப்போ அஸ்பர்ஜில்லஸ் நைஜர் பெரும்பாலும் கமர்ஷியலாக நீங்கள் சிட்ரிக் ஆசிடை பயன்படுத்தக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம், உருவாக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் கேட்டிங்கன்னா அஸ்பர்ஜில்லஸ் நைஜரை தான் நீங்கள் சொல்லணும். அடுத்த கொஸ்டின், ஈஸ்ட் சக்கரோமைசஸ் செர்வீசியே இஸ் யூஸ் இன் த இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈஸ்ட் இருக்கு இல்லையா, சக்கரோமைசஸ் செர்வீசியே எதை இஸ் யூஸ்டு இன் த இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் எதை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகிறது? எதை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்ரிக் ஆசிடா, டெட்ராசைக்ளினா, எத்தனாலா, பியூட்டனாலா? பெரும்பாலும் சக்கரமைசிஸ் செர்வீசியை இது வந்து குளுக்கோஸ் ப்ராடக்டை பிரித்து கொடுக்குறது. ஓகே, அப்போ குளுக்கோஸ் ப்ராடக்டை பிரித்தா என்ன வரும்? எத்தனால் வரும். ஓகேவா? அதனால தான் இதுக்கான ஆன்சர் எத்தனால். இதுக்கான ஆன்சர் எத்தனால். எப்படின்னு தெரியுதுங்களா? நான் சொல்லிட்டு புரியுதுங்களா? ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் பர்ஃபார்ம்ஸ் ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன். ஏன்னா அதில் ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைம் பேர் ஜைமேஸ். அந்த ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் டைமில் இந்த ஈஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த என்சைம் பேர் சைமேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது. நல்லா குறிச்சிக்கோங்க, சைமேஸ். இந்த சைமேஸ் எதுக்கு பயன்படுதுன்னா, இட் இஸ் யூஸ்டு இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈத்தைல் ஆல்கஹால். அந்த சைமேஸ் தான் ஈத்தைல் ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஈத்தைல் ஆல்கஹால் அல்லது எத்தனால். இப்போ பெரும்பாலும் சுகர் இண்டஸ்ட்ரியிலலாம் இப்போ எத்தனால் ப்ரொடக்ஷன் ஒரு பை ப்ராடக்ட். சுகரை விட இதில் நல்ல லாபத்தை சுகர் மில்ஸ் எல்லாம் நிறைய எடுக்கிறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், டியூ டு விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்கானிசம்ஸ் ஈல்ட் ஆஃப் ரைஸ் ஹாஸ் பீன் இன்க்ரீஸ்? எந்த ஆர்கானிசத்தினால ரைஸ் உடைய விளைச்சல் அதிகமாகுது? ஒன்று அனபினா, இன்னொன்று பேசிலஸ் போப்பிலேயே, இன்னொன்று செஸ்பானியா, இன்னொன்று பேசிலஸ் பாலிமெக்ஸா. எந்த ஆர்கானிசத்தை நாம் இந்த கல்டிவேஷன் ப்ராசஸில் பயன்படுத்தும் பொழுது நமக்கு அதிகப்படியான விளைச்சல் கிடைக்கிறது? அதுக்கான ஆன்சர் அனபினா அசோலே. அனபினா அசோலே. அசோலா பார்த்துருக்கீங்களா? பெரும்பாலும் அசோலா வந்து இப்போ எல்லாம் நம்ம நன்னீரில் நம்ம நல்லா வளர்க்குறோம், வயலில் போட்டு வளர்க்குறோம். அசோலா வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனில் மட்டும் பயன்படுத்தலை. இப்போ எல்லாம் பெரும்பாலும் மாட்டுத் தீவனமாக பயன்படுத்துகிறோம். அப்படி மாட்டுத் தீவனம் பயன்படுத்தும் போது அதிகப்படியான பால் கொடுக்குதுங்கிறதெல்லாம் நல்ல ரிசல்ட்டு ப்ரூவ்டு. அதனால் அதெல்லாம் நீங்கள் நல்லாவே பண்ணலாம். ஓகே, அதையும் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, மாட்டுத் தீவனமாக பயன்படக்கூடிய ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அசோலா. ஓகே, அசோலா இஸ் எ ஃப்ரெஷ் வாட்டர் ஃபேர்ன். நல்ல நீரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேர்ன் வகை தாவர வகையை சார்ந்த ஒரு ப்ளூ கிரீன் ஆல்கே. இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே அனபினா அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து இந்த இலைகளுக்குள்ள ஒரு கேவிட்டிஸ் இருக்கும். இந்த ஆல்கே ஃபிக்ஸஸ் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் அண்ட் ரிலீசஸ் நைட்ரோஜனஸ் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் லீஃப் கேவிட்டிஸ். அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணி அந்த லீஃப்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இதில் வந்து நைட்ரஜன்ஸ் காம்பவுண்ட்ஸாக அது ஃபிக்ஸ் பண்ணி வைக்கும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க. இலை நல்லா பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கும். இலைக்குள்ளார இடைவெளி தான் இருக்கும். அந்த ஆல்கே என்ன பண்ணால் அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நைட்ரஜனஸ் காம்பவுண்டாக அந்த இடைவெளியில் அது ஃபிக்ஸ் பண்ணி வைக்கும். அந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் தான் மண்ணுக்கு கிடைக்குது. ஓகேவா? இட் ஹேஸ் எ சிம்பியாட்டிக் சிஸ்டம்
and is the main source of algal fire fertilizer in rice field. algal fire fertilizer ரைஸ் ஃபீல்டில் இதை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். பெரும்பாலும் when rice paddies are flooded in spring, they can be inoculated with azolla, which then quickly multiplies to cover the water, suppressing weeds. பெரும்பாலும் ரைஸ் ஃபீல்டில் நீங்கள் அசோலா விட்டுட்டிங்கன்னா அது ஃபுல்லாகவே படந்துடும், தண்ணி ஃபுல்லாக படந்துட்டு அதுக்கு கீழே வளருது இல்லையா, களைகள் இதெல்லாமே வளரடாமல் பண்ணிடும். அப்போ நமக்கு 2 பர்பஸ் நடக்குது. ஒன்று வீட் கண்ட்ரோல் நடக்குது, களைகளை கண்ட்ரோல் பண்ணிடுறோம். இன்னொரு விஷயத்தில் நமக்கு அசோலா வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு செடிக்கு கொடுக்குது. ஓகேவா? அப்போ அசோலா வந்து ஒரு மேஜர் ஃபேக்டருங்க ரைஸ் ப்ரொடக்ஷனில். ரைஸ் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகிறதுல அசோலாவோடைய வேலை பெருமாதிரியான வேலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா. ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாங்கிறது எதை பெற்றிருக்கிறது, என்ன விதமான பிக்மெண்ட்ஸை பெற்றிருக்கிறது? ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாவில் என்ன விதமான பிக்மெண்ட் இருக்குது? லியூகோபிளாஸ்ட் இருக்கா, குளோரோபிளாஸ்ட் இருக்கா, குரோமோபிளாஸ்ட் இருக்கா, குரோமோட்டோபோர்ஸ் இருக்கா? என்ன இருக்குது? ரைட். பெரும்பாலும் லியூகோபிளாஸ்ட்டை அந்த ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் குரோமோட்டோபோர்ஸு இருக்குது. ஓகேவா? எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்டாக இருக்கலாம், குரோமோபிளாஸ்டாக இருக்கலாம், லியூகோபிளாஸ்டாக, இது எல்லாமே தே ஆர் த டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். புரியுதுங்களா? பெரிய வகையான தாவரங்களில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு பிளாஸ்டிக் காம்பவுண்டு. ஓகேவா? குளோரோபிளாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் க்ரீன் பிக்மெண்ட் இருக்கும், குளோரோஃபில் இருக்கும். குளோரோபிளாஸ்ட்டில் க்ரீன் பிக்மெண்ட்டு இருக்கும். ஓகே. லியூகோபிளாஸ்ட்டில் வந்து இது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். குளோரோபிளாஸ்ட் வந்து க்ரீன் பிக்மெண்ட் இருக்கும், லியூகோபிளாஸ்ட் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? புரியுதுங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் ப்ரோகேரியாட்ஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். ப்ரோகேரியாட்டில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் எது? ப்ரோகேரியாட்டில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியலுங்கிறது சர்க்குலர் டிஎன்ஏ வித்தவுட் ஹிஸ்டோன்ஸ். இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல். என்ன சொல்கிறோம்? இன் ப்ரோகேரியாட்ஸ் நியூக்ளியாய்டை பொறுத்த வரைக்கும் இட் கன்சிஸ்ட் ஆஃப் டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ வித்தவுட் ஹிஸ்டோன். டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ தான் இந்த ப்ரோகேரியாட் நியூக்ளியாய்டில் இருக்குது. இது ஹிஸ்டோன் ஃபார்மேஷனே ப்ரோட்டீனே இல்லாத நிலையில் தான் இந்த ப்ரோகேரியாட்டில் இந்த இது இருக்குது. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் 64, எ குட் க்ரீன் மென்யூர் இன் ரைஸ் ஃபீல்ட் இஸ் அஸ்பர்ஜிலஸா, அசோலாவா, சால்வினியாவா, மியூக்கரா. அதாவது நெல் வயலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நல்ல ஒரு க்ரீன் மென்யூர் எது அப்படின்னா அது அஸ்பர்ஜிலஸா, அசோலாவா, சால்வினியாவா, மியூக்கரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அசோலா. ஓகேவா? அது அசோலா. அடுத்து நம்ம அசோலா பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், அதனால் டீட்டெயில் நமக்கு தேவையில்லை. அடுத்து என்சைம்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன். என்சைம்ஸ் வந்து எதில் இருக்கும்? என்சைம்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் சைனோபாக்டீரியாவிலையா, வைரஸஸ்லையா, ஆல்கேவிலையா, ஃபங்கைலையா? என்சைம்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் பெரும்பாலும் வைரஸஸில் தான் இருக்கும். இதில் இருக்காது. என்சைம்ஸ் ஆர் ஆப்சண்ட், நாட் ப்ரெசன்ட், ஆப்சண்ட். என்சைம்ஸ் எதில் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸில் இருக்காது. ஏன்னா சைனோபாக்டீரியா, ஆல்கை, ஃபங்கைலாம் என்சைம்ஸ் இருக்குது. நீங்கள் நைட்ரஜன் ஃபிக்சேஷன்லேருந்து எல்லா என்சைமை யூஸ் பண்ணி தான் பண்ணுது. பட் வைரஸ் வந்து அது உயிர் உள்ளதா உயிரற்றதாங்கிற ஒரு டிஸ்கஷன் நடந்து இருக்கும்போது அதில் இந்த மாதிரியான பொருட்கள் இல்லைங்கிறது நமக்கு உறுதிப்பாடாக தெரியும். பெரும்பாலும் என்சைம்ஸ் ஆர் ஆப்சன்ட் இன் வைரஸ் பிகாஸ் they are unable to transmit their nucleic acid from one host cell to another. ஏன்னா அதால் நியூக்ளிக் ஆசிடை இன்னொன்றுக்கு தள்ளிவிட முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளார போயிட்டு உட்காந்து தான் அதையே மல்டிப்ளிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ அதுக்கான தகுதி அதுக்கு இல்லை. அடுத்த கொஸ்டின், எ வைரஸ் கேன் பி கன்சிடர்ட் எ லிவிங் ஆர்கானிசம். வைரஸை வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம் இப்போ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா எதை வச்சு சொல்லலாம்? இட் ரெஸ்பான்ஸ் டு டச் ஸ்டிமுலஸ், ரெஸ்பயர்ஸ், ரீப்ரொடியூசஸ் இன்சைட் த ஹோஸ்ட், கேன் காஸ் டிசீஸ். இந்த 4 இதில் வந்து வைரஸ் வந்து உயிருள்ளது அப்படிங்கிறத நீங்கள் எதை வச்சு சொல்லுங்களான்னா அந்த நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம அந்த உயிருள்ள அந்த இந்த கிளாஸிஃபிகேஷன்லேயே நம்ம அது ஒரு டீட்டெயிலாக பார்த்தோம். அதாவது அது ஒரு இனப்பெருக்கத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளதா அப்படின்னா அது உயிருள்ள பொருள். ஓகேவா? இனப்பெருக்கத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உள்ள பொருள் இருந்தால் அது உயிருள்ள பொருள். அப்போ வைரஸ் வந்து ஒரு உயிருள்ள பொருள் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? வைரஸ் பொறுத்த வரைக்கும் இதை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப் வியூவில் தான் நம்ம பார்க்க முடியாது. நம்ம நல்லாவே தெரியும்.
புரியுதுங்களா? இந்த மைக்ரோஸ்கோபி நியூக்ளியர் புரோட்டீன் இருக்கு இல்லையா, இட் இஸ் என்டைட்டி விச் பிகம்ஸ் ஏ ஆக்டிவ் ஒன்லி இன்சைட் ஏ லிவிங் வால். லிவிங் செல்லில் இருந்தால் மட்டும்தான் இந்த நியூக்ளியர் புரோட்டீன் வந்து ஆக்டிவாக இருக்கும், இல்லைனா அது டெத்தாக தான் இருக்கும். ஓகேவா? பெரும்பாலும் இட் ரிசம்பிள்ஸ் லிவிங் பீயிங்ஸ் டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் ரீப்ரொடக்ஷன். நம்ம ஏன் இதை லிவிங் பீயிங் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதில் ஜெனட்டிக் மெட்டீரியலும் ரீப்ரொடக்ஷனும் நடக்கிறதுனால தான் அதை நம்ம வந்து லிவிங் பீயிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கேள்வி, இன் ஃபங்கை ஸ்டோர்டு ஃபுட் மெட்டீரியல். ஃபங்கையில் வந்து சேமிக்கப்படக்கூடிய உணவுப் பொருள் எது அப்படின்னா, கிளைக்கோஜன்னா, ஸ்டார்ச்சா, சுக்ரோஸா, குளுக்கோஸா? ஃபங்கையில் எந்த விதமான உணவுப் பொருளை அது சேமித்து வைக்குது அப்படின்னா, அது கிளைக்கோஜன். அது கிளைக்கோஜன். எப்படி சொல்கிறோம் கிளைக்கோஜன் அப்படின்னா, புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஹலோ, புரியுதானே? வெரி குட். கிளைக்கோஜன்கிறது ஒரு குளுக்கோசான். கிளைக்கோஜனுங்கிறது என்ன? ஒரு குளுக்கோசான் குரோமோ பாலிசாக்கரைடு. குளுக்கோசான் குரோமோ பாலிசாக்கரைடு உள்ள ஒரு மெட்டீரியல் தான் நம்ம கிளைக்கோஜன் சொல்கிறோம். விச் இஸ் த மேஜர் ரிசர்வ் ஃபுட் ஆஃப் அனிமல்ஸ். அனிமல்ஸுக்கு, ஃபங்கைக்கு, இது எல்லாமே பாக்டீரியா இதெல்லாம் வந்து குளுக்கோசான் ஹோமோ பாலிசாக்கரைடு தான் இதோடைய மெட்டீரியல் ரிசர்வ் ஃபுட்டாக நம்ம வச்சுருக்கு. அண்ட் இட் இஸ் எ மேஜர் ரிசர்வ் ஃபுட் ஃபார் பிளான்ட்ஸ். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ ஃபங்கையோடைய ஸ்டோர்ட் ஃபுட் மெட்டீரியலுங்கிறது கிளைக்கோஜன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பிளாக் ரஸ்ட் ஆஃப் வீட் இஸ் காஸ்டு பை. நம்ம ஏற்கனவே இந்த பிளாக் ரஸ்ட்டை பற்றி பார்த்தோம், எதனால் உருவாகுதுன்னு பார்த்தோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த பிளாக் ரஸ்ட் எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னமா? குட். பக்சீனியா பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம்ல. பக்சீனியா தானே பிளாக் ரஸ்ட்டை உருவாக்குதுன்னு பார்த்தோம். குட். அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம நல்லா கிளாஸை நல்லா கவனித்தோம் அப்படின்னம்னா நம்ம ஆன்சர்ஸை நம்ம தெளிவாக டக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும். கிளாஸை கொஞ்சம் நான் நடத்தும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக கவனிக்கலாம். நான் பேசுகிறதையும் கொஞ்சம் கரெக்டாக கவனிச்சிங்கனாவே ஈஸியாக நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிட முடியும். பிஃபோர் தட் வந்து நீங்கள் வந்து ஒரு முறை ரீட் பண்ணியிருக்கணும். புத்தகத்தை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஒரு ஆன்சரை ஓரளவு தெளிவுபட சொல்ல முடியும். இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லா படிங்க. ஓகே. அடுத்த கேள்வி, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் எத்தனால் ஃப்ரம் ஸ்டார்ச் இஸ் brought about by. எத்தனால் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனில் எதை வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்ரோமைசஸா, லாக்டோபைசிலஸா, அசோடோபாக்டீரியா, பென்சிலியமா? இதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் லாக்டோபைசிலஸ் வந்து மில்க் பாக்டீரியா, புரியுதுங்களா? அசோடோபாக்டீரியாங்கிறது ஃப்ரீ லிவிங் ஆர்கனிசம். அடுத்து வந்து பென்சிலியங்கிறது சோர்ஸ் ஆஃப் பென்சிலின். இது எல்லாமே இண்டஸ்ட்ரியலில் நாம் இது பண்ணுறோம். ஓகே. இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் எத்தனால் ஃப்ரம் ஸ்டார்ச் இஸ் brought about by சக்ரோமைசிஸ், லாக்டோபைசிலஸ், அசோடோபாக்டர், பென்சிலியம். அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா சக்ரோமைசிஸ். ஓகேவா? இப்போ ஆன்சர் என்னது? சக்ரோமைசிஸ். புரியுதுங்களா? சக்ரோமைசிஸ் செர்வீசியே படித்தோமா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் சக்ரோமைசிஸ் செர்வீசியங்கிறத பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்டர்ஃபெரான்ஸ் ஆர் சிந்தசைஸ். அப்போ இன்டர்ஃபெரான்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் இன்டர்ஃபெரான்ஸ். எங்கே தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். நல்லா கவனிக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, ஈஸியாக அடிச்சிடலாம், பயமே வேண்டாங்க, அழகாக படிக்கலாம். ஓகே. இன்டர்ஃபெரான்ஸுங்கிறது வைரஸ், ஆன்டிவைரல் பாடி. ஓகே. வைரஸ் உருவாக்கக்கூடிய அதுலேருந்து வரக்கூடிய ப்ரோட்டீன்ஸ். ஓகே. அப்போ அதான் இன்டர்ஃபெரான்ஸ் சொல்கிறோம். Interferons are synthesized in response to mycoplasma, bacteria, viruses, fungi. என்ன ஆன்சர் அப்படின்னா வைரஸஸ். ஓகே. இன்டர்ஃபெரான்ஸுங்கிறது வைரஸஸ். ஓகேவா? புரியுதா? ரைட். வைரஸஸ். இப்போ நம்ம அதான் சொன்னோம், இன்டர்ஃபெரான்ஸுங்கிறது இது வைரஸ் இன்டியூஸ்டு ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை செல்ஸ் இன்ஃபெக்டட் வித் வைரஸ். வைரஸால் உருவாக்கப்பட்ட, வைரஸால் தாக்கப்பட்ட உயிரினங்கள்லேருந்து உருவாகக்கூடிய ஒரு ப்ரோட்டீன். ஓகேவா? அதான் இன்டர்ஃபெரான்ஸ் சொன்னால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த பயாலஜி கிளாஸிஃபிகேஷன் நிறைய இருக்குது. இந்த சாப்டர்லேயே நம்ம இவ்வளோ கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் இந்த சாப்டர் ரொம்ப முக்கியமான சாப்டர், அதனால தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா கவனிங்க, கிளாஸை நல்லா கவனிச்சிங்கன்னா நல்ல மார்க் எடுக்கலாம். உங்களுக்கு தேவையான டவுட்ஸை நான் கிளியர் பண்ண ரெடியாக இருக்கேன். நீங்கள் உங்களுக்கான டவுட்ஸை நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் 887090
73409ங்கிற நம்பருக்கு நீங்கள் கொடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய விஆர்எம் ஐஏஎஸ் அகாடமியுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை சொல்லுங்கள். நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா விதமான மெட்டீரியலையும் நாங்கள் மினிமைஸ்டு சார்ஜஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்களும் நேரத்தை விரையப்படுத்த வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு ஜூலை 26 எக்ஸாமுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் இன்னும் இருக்கக்கூடிய ரவுண்ட்லி அபவுட் 2 மந்த்ஸை நீங்கள் எஃபெக்டிவாக பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறலாம். நம்பிக்கையோடு படிங்க. உங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் வழியில் துணை நிற்போம். ஓகே, நன்றி.